ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்முடைய கடன் பிரச்சனை 15 நாட்களில் தீர்வதற்கு இந்த 3 பொருட்களை ஒன்றா வைங்க. இந்த பரிகாரம் ஒன்று போதும் கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவரத்துக்கு. நம்ம கடன் அடையணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னாக்கா இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரூபாய் கூட கடன் இருக்காது. 15 நாட்களில் நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாளைய தினம் மே மாதத்தின் முதல் நாள், நாளைய தினம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தா கண்ணாடி பவுல். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அப்படி கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னாக்கா சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மண்ணால் செய்த பொருட்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். கண்ணாடி பொருட்களை இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நெகட்டிவ், கண் திருஷ்டி இதெல்லாம் வெளியில் விடாமல் அப்படியே வைத்து கொள்ளக்கூடிய குணம் இந்த கண்ணாடிக்கு இருக்குது. அதனால தான் நம்ம கண்ணாடி பவுலை பயன்படுத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்ணாடி பவுலை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணாடி பவுல் முழுவதும் கல்லுப்பை நிரப்பி வைங்க. தாந்திரிக பரிகாரங்களுக்கு நம்ம கல்லுப்பை பயன்படுத்துவோம். கல்லுப்புங்கிறது மகாலட்சுமியின் அம்சம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் கல்லுப்பும் ஒன்று. நேர்மறை ஆற்றலை அளிக்கக்கூடியது கல்லுப்பு. அதே போல் எதிர்மறை ஆற்றலை ஈர்த்துக்கக்கூடியது இந்த கல்லுப்பு. கல்லுப்பே சக்தி வாய்ந்தது. இதோட சக்தி வாய்ந்த இந்த பொருளையும் நம்ம சேர்க்கும் பொழுது மகா சக்தி வாய்ந்ததாக மாறும். இந்த 2 பொருட்களை நம்ம என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இதோட பச்சை கற்பூரம் நம்ம வைக்க போகிறோம். இது நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும். பெரிய பச்சை கற்பூர துண்டை நீங்கள் கல்லுப்பு மேலே வைக்கலாம். அதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி கொஞ்சம், குங்குமம் கொஞ்சம் அதில் கல்லுப்பு மேலே வைங்க. அதுக்கடுத்தது நீங்கள் பச்சை கற்பூரத்தை வைங்க. பச்சை கற்பூரமும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருள். அது மட்டும் இல்லை, பணத்தை ஈர்க்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் நிறைந்தது. அதோட 27 மிளகை நீங்கள் வைக்கணும். ஒற்றை படையில் மிளகை நீங்கள் வைங்க. 27 மிளகை வைக்கும் பொழுது அதற்கான சக்தி இன்னும் அதிகரிக்கும். எண்ணிக்கை இல்லாமல் ஒரு கைப்பிடி மிளகை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் 27ன்னு நம்ம இந்த ஒத்தப்படையில் சேர்க்கும் பொழுது இதுக்கு கூடுதல் சக்தி உண்டு. இந்த பரிகாரத்தை அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் செய்யலாம். மற்றபடி நீங்கள் எந்த நாளில் வேணால் செய்யலாம். இதை எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாங்க. இது 15 நாளுக்கு ஒரு முறை மாற்றணுங்கிறதுனால நீங்கள் அமாவாசையிலேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பௌர்ணமியில் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா மாதத்தின் முதல் நாள் அதை செய்கிறது சிறப்பானது. 1ஆம் தேதி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா 15ஆம் தேதி மாற்றணும். இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதத்தின் முதல் நாள் நம்ம செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு கூடுதல் சக்தி, கூடுதல் ஒரு இது நமக்கு கிடைக்கும். இதை வீட்டோட எல்லா மூலையிலையும் நீங்கள் இதை காட்டணும். பண வரவு அதிகரிக்கணும்னு நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு மூலையிலையும், வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் காட்டுங்க. பண வரவு அதிகரிக்கணும்னு. இந்த இடத்துல கடன்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் மனசுக்குள்ளே ஒன்ஸ் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிப்பீங்க, என்னோடய கடன் தீரணும் அப்படின்னு. அப்போ வேண்டிக்கிறதோட நிறுத்திக்கோங்க. வீட்டோட எல்லா மூலையிலையும் காட்டும் பொழுது நீங்கள் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. எல்லா இடத்துலையும் காட்டி முடித்ததுக்கப்புறம் மறைவான இடத்துல நீங்கள் வச்சுருங்க. குழந்தைங்க கைப்படாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வீட்டோட அனைத்து மூலைகளிலும் இதை காட்டும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி முழுவதையுமே இந்த கல்லுப்பு மிளகும் இழுத்து வச்சுக்கோ. 15 நாள் கழித்து இதை யார் கால்லையும் படாத இடத்துல நீங்கள் கொட்டிடுங்க. இப்படி இல்லைனாலும் இந்த பொருட்களை எடுத்துகிட்டு கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி விடலாம். இதை தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள். 2 இல்லை 3 மாதங்களில் நிச்சயமாக உங்களுடைய கடன் அடையும். இதை செஞ்சுட்டு சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. நம்ம உழைக்கணும். உழைத்தால் மட்டும்தான் நமக்கு வருமானம் வரும். இது போன்ற பரிகாரங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை இது சரி செய்யும். நம்ம எந்த நாளில் வேணாலும் நம்ம இதை செய்யலாம். இருந்தாலும் மாதத்தின் முதல் நாள், பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் செய்வது கூடுதல் பலனை கொடுக்கும். இதை நீங்கள் காலை நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். கல்லுப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் நம்ம போடும்போது நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுவே போதும். கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னாக்கா இதை நிறுத்திடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் நிறுத்துவதாக இருந்தாலும் நிறுத்திடலாம், இல்லைன்னா தொடர்ந்து செய்கிறா இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் 15 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த கண்ணாடி பவுலில் உள்ள உப்பை மாற்றிடணும். அதுதான் இதில் முக்கியமான ஒரு சூட்சம வழி. இதை மனசில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்தும்
முற்றிலுமாக தீரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த ஒரு பொருட்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைய தினம் மறக்காமல் இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் கடன் அடைந்து செல்வம் பெருகும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகத்தில் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.